டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மலச்சிக்கல் இது நிறைய பேருக்கு இருக்கும். காலையில எந்திரிச்சோடனே நீங்க மோஷன் போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி போக முடியல, எனக்கு மோஷனே போக முடியல, இதுக்கு என்ன பண்ணலாம்? இல்ல 2-3 நாட்கள் கழித்து தான் நான் ஒவ்வொரு டைமும் மோஷன் போறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, இந்த குறிப்புகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். என்ன பண்ணலாம்? இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றது நிறைய காரணங்களால நமக்கு ஏற்படுது. அதாவது நம்ம வயிற்று பகுதியில பவல் மூமெண்ட்ஸ் குறையறதுனாலும் ஏற்படலாம். பவல் மூமெண்ட்ஸ் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதிகமான மாவு சத்து இருக்கக்கூடிய பொருட்கள், ஃபைபர் கண்டென்ட்டே நம்ம ஃபுட்ல இல்லைங்க. அதனால என்ன ஆகும்னா, ஈஸியா நம்ம சாப்பிட்ற உணவு எளிமையாக செரிமானம் ஆகாமல் குடல் பகுதியிலே அங்கங்க தேங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல நம்ம நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பா சாப்பிடணும். அந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ரிச் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். ஈஸியா காலையில மோஷன் போக ஆரம்பிச்சிடும். அடுத்த முக்கியமான காரணம், போதுமான அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிக்காமல் இருப்பது. தண்ணீர் சரியான அளவு நம்ம குடிச்சிட்டு வந்தாதான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். அப்போ தண்ணீர் சரியான நேரத்துல நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக மலச்சிக்கல் தொந்தரவு இருக்காது. நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு சைல்ட்ஹுட்ல இருந்தே இப்படிதான் மோஷனே வராது, வயதான காலத்துல மிடில் ஏஜ்ல இருக்கும்போதும் அப்படிதான், சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், இப்ப மட்டும் என்ன பண்றது, எனக்கு மோஷன் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 40-45 வயதை கடந்தும் நமக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இதற்கான வழிமுறைகள் எடுக்கணும். நான் முன்னரே சொன்ன மாதிரி தண்ணி நல்லா குடிக்கிறது, ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகள் எடுக்கிறது, இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 6 மாதத்திற்கோ இல்ல 5 மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம பேதி மருந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். இப்ப எந்த மாதிரி நம்ம பேதி மருந்துகள் எடுக்கணும்னா, அது எடுக்கிறதுக்கே பயமா இருக்கே, அப்போ அந்த பேதி மருந்து எடுத்தா மோஷன் ஃப்ரீயா போகுமா, மலச்சிக்கலோ இல்ல மலக்கட்டோ இல்லாமல் இருக்குமா? ஒரு வாட்டி நான் காலையில எந்திரிச்சு மோஷன் போறேங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 1 ஹவருக்குள்ள திரும்ப இன்னொரு முறை போகுது, திரும்ப இன்னொரு முறை, இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் போக போக எனக்கு பாடி டயர்டாவும் இருக்கு, அடுத்தது நெக்ஸ்ட் மோஷன் போறதுக்கே ஒரு பய உணர்வு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஐபிஎஸ் அப்படின்னு சொல்ற இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் கண்டிஷன்ல இருந்தாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அடிக்கடி மோஷன் போற பிரச்சனைகள் நமக்கு வராமல் இருக்கும். சரி, இந்த கண்டிஷன்ல இந்த மலச்சிக்கல் இருக்கு, இதை 2 நாள் எனக்கு மோஷன் போலைங்க, இது சாப்பிட்டா கரெக்டா எனக்கு மோஷன் போயிடுமா, எந்த மாதிரியான வழிமுறைகளை நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத கேட்டீங்கன்னா, இப்போ இதுக்கு முக்கியமாக வழிமுறைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் நான் சாப்பிட சொல்லிட்டேன். தினமும் காலையில உலர் திராட்சையும் அத்திப்பழமும் சாப்பிட்டுட்டு வரலாம். இதுல அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஈஸியா டெய்லி இதை ரெகுலரா நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தை அதிகரிக்குது. அப்படி பார்க்கும்போதுதான் இதை உலர்ந்த திராட்சையை ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீர்ல போட்டு 2 அத்திப்பழத்தை எடுத்து அந்த தண்ணீர்ல போட்டு ஊற வச்சிடணும். காலையில இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை மட்டும் சாப்பிட்டாவே போதுமானது. இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம குடல் பகுதியில அந்த ஃபைபர் கண்டென்ட் மெயின்டைன் ஆகும். ஈஸியா நெக்ஸ்ட் டே ஸ்டூல்ஸை நம்மளால பாஸ் பண்ண முடியும். இல்ல அதற்கு அடுத்ததாக வேறு என்ன வழிமுறைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாதுளை தோலை கஷாயமாக குடிக்கலாம். மாதுளை பழமே எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் நிறைந்ததுதான். ஸோ அந்த மாதிரி இந்த மாதுளை தோலை நம்ம கஷாயமாக குடிக்கும் போது நிச்சயமா மலச்சிக்கல் தொந்தரவுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கும். பெரும்பாலும் ஆசனவாய் பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த வாழைப்பூ மற்றும் மாதுளை இது 2மே தீர்த்து வைக்குது. அந்த வகையில இதற்காக மலச்சிக்கலுக்காக இருக்கக்கூடிய ஒரு கஷாயம் அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை தோல் கஷாயம். இதை நம்ம ரெகுலரா எத்தனை நாள் ஃபாலோ பண்ணோம், ஒரு 5 நாட்கள் ஃபாலோ பண்ணாவே நிச்சயமாக பல வருஷமாக இருந்த மலச்சிக்கல் தொந்தரவு குணமாகுது. அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன் பொன்னாவாரை அப்படின்னு சொல்றோம். இந்த பொன்னாவாரையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, இது சூரணம் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பொன்னாவாரை சூரணத்தை ஒரு 100 கிராம் அளவு எடுக்கிறோம். அதே மாதிரி கடுக்காய் சூரணம், கொட்டை எடுத்து சுத்தி செய்த கடுக்காய் சூரணம் ஒரு 50 கிராம், 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்.
இதனோட ஏலக்காய் பொடி ஒரு 10 கிராம் போட்டா கூட போதும். ஏலக்காய் பொடி வந்து ஒரு 10 கிராம் போட்டுட்டு இதை வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். தினமும் இரவு இதை குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நாள் குடிச்சோம்னா நெக்ஸ்ட் டே வந்து காலையிலே மோஷன் போகும். இல்லை அப்பயும் போல அப்படின்னா திரும்பவும் இன்னொரு டோஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து 2 நாளுக்கு ஒரு முறை 3 நாளுக்கு ஒரு முறை நீங்க மோஷன் போனீங்கன்னா இதை செக் பண்ணிட்டு நம்ம இந்த பவுடர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ வெந்நீர்ல கலந்து இந்த பொன்னாவாரை கடுக்காய் பொடியும் சம அளவு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு குடல் பகுதியில் ஈஸியா அப்சார்ப்ஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக இன்னும் ஒரு மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மணத்தக்காளி கீரை. இந்த கீரை வகை எதற்காகனா நம்ம இன்டர்னலா இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த மணத்தக்காளி கீரையை வந்து தினம் ஏதாவது ஒரு வடிவில் வந்து சேர்த்துக்கணும். கஷாயம் மாதிரியோ இல்ல நம்ம வந்து சமைத்து கூட்டு மாதிரியோ அந்த மாதிரி எடுக்கும்போது மலச்சிக்கல் தொந்தரவு நிரந்தரமாக குணமாகிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவில் மலச்சிக்கல் தொந்தரவுக்கு எளிமையான வீட்டு மருத்துவ குறிப்புகள் நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.